ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டான சுவையான ரவா லட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றுங்க மாமா. 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். நெய் வந்து லைட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாதாம் பருப்பையும் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். திராட்சை வந்து லைட்டாக பலூன் மாதிரி உப்பி வரட்டும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே வடைச்சட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நெய் இருக்குது. இதில் வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். ரவையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிகிராமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, 1 நிமிஷத்துக்காவது கண்டிப்பாக வந்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்து வறுத்துக்கோங்க. ரவையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனி வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஜீனி வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா பாகு பதம் வரணும்னு அவசியம் கிடையாது, மெல்ட் ஆனால் மட்டும் போதும். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜீனி வந்து அடி பிடிச்சிரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அதிகமா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஜீனி வந்து 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வறுத்து அரைச்சு வச்சிருக்க ரவையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரைச்சு வச்சிருக்க ஜீனி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்கலாம். நல்லா சுட வந்து ஊத்துங்க, ஆற வச்சு ஊத்தாதீங்க, சூடாவே ஊத்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுட ஜீனி தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்டில மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கையில வந்து மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா தான் சேர்த்திருக்கோம். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவம் இருந்தாலே போதும். வறுத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு கையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால ரவா லட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் இருக்கணும். நல்லா வந்து பிணைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். லைட்டாக வெதுப்பாக இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம அழகாக உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம பால் சேர்க்கறதுனா கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம பால் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லே வந்து கெட்டு போயிடும். நம்ம ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் ரவா லட்டு செஞ்சீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.